அட்சய கனியும் மனிதனின் பேராசை என்ற கதையை நம்ம இந்த பகுதியில கேட்கலாம். முன்னொரு காலத்தில் சந்திரவர்மன் என்ற ராஜா ஒரு செழிப்பான நாட்டை ஆண்டு வந்தார். அவர் ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்தாலும் அவருக்குள் ஒரு தீராத ஆசை இருந்தது. அதுதான் தன் ஆயுள் காலம் முடிவதற்குள் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார மன்னனாக மாற வேண்டும் என்ற பேராசை. இதனால் அவர் இரவு பகலாக தன் கஜானாவை நிரப்புவதிலேயே குறியாக இருந்தார். ஒரு நாள் அந்த நாட்டிற்கு ஒரு புகழ்பெற்ற மகா குரு வந்தார். அவரின் பெருமைகளை கேள்விப்பட்ட ராஜா அவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார். மன்னர் குருவை பார்த்து, குருவே, உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் நவரத்தினங்களும் என் கஜானாவிற்கு வர வேண்டும். அதற்கு ஏதேனும் ஒரு எளிய வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று தன் பேராசையை வெளிப்படுத்தினார். குரு ராஜாவின் பேராசையை உணர்ந்து அதை ஒரு பாடம் மூலம் திரட்ட நினைத்தார். அவர் தன் பையில் இருந்த ஒரு சிறிய பளபளக்கும் தங்க மாம்பழத்தை எடுத்தார். அவர் அதை ராஜாவிடம் கொடுத்த, அரசே, இது ஒரு சாதாரண பழம் அல்ல, இது ஒரு அட்சய கனி. இதை நீங்கள் ஒரு தராசில் ஒரு தட்டில் வையுங்கள். இன்னொரு தட்டில் உங்கள் கஜானாவில் இருக்கிற தங்கம், வைரம் மற்றும் எதை வேண்டுமானாலும் வையுங்கள். அந்த பொருட்களின் எடை எப்போது இந்த தங்க மாம்பழத்தின் எடைக்கு சமமாகிறதோ அப்போது உங்கள் கஜானாவில் இருக்கும் செல்வம் 100 மடங்காக பெருகும் என்று கூறிவிட்டு சென்றார். ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷம். உடனே ஒரு பெரிய தராசை கொண்டு வர சொன்னார். ராஜா தராசின் ஒரு தட்டில் அந்த சின்ன தங்க மாம்பழத்தை வைத்தார். இன்னொரு தட்டில் ஒரு பெரிய தங்க கட்டியை வைத்தார். ஆனால் தராசு அசையவில்லை. மாம்பழம் இருந்த தட்டே கீழிருந்து ராஜா வியப்படைந்து மேலும் ஒரு 10 தங்க கட்டிகளை வைத்தார். அப்போது மாம்பழத்தின் தட்டே கனமாக இருந்தது. கோபமடைந்த ராஜா தன் கஜானாவில் இருந்த மூட்டை மூட்டையான தங்க நாணயங்கள், நவரத்தின மாலைகள், வைர வைடூரியங்கள் என எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக அடுக்கினார். ஆச்சரியமாக ஒரு முழு கஜானாவின் செல்வத்தை வைத்து அந்த சின்ன மாம்பழத்தின் எடைக்கு அது சமமாகவே இல்லை. தராசின் தட்டு உயரவே இல்லை. ராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். ஒரு சின்ன மாம்பழத்தை விட ஒரு நாட்டின் செல்வம் குறைவான எடையில் இருக்கிறதா? இது எப்படி சாத்தியம் என்று குழம்பி உடனே குருவை மீண்டும் அழைத்து வர சொன்னார். அரண்மனைக்கு வந்த குருவிடம் ராஜா, குருவே, என்ன கஜானாவே காலியாகிற நிலை வந்துவிட்டது. ஆனால் இந்த மாம்பழத்தின் எடைக்கு ஈடாக எதையுமே வைக்க முடியவில்லையே, இதன் ரகசியம் என்ன என்று பணிவோடு கேட்டார். குரு மெதுவாக சிரித்து கொண்டு, அரசே, இந்த தங்க மாம்பழத்தின் மீது ஒரு சின்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று கூறி தரையிலிருந்து ஒரு கைப்பிடி சாதாரண மண்ணை எடுத்தார். அவர் அந்த மண்ணை தங்கம் இருக்கிற தட்டில் போடவில்லை. மாறாக ராஜா அடுக்கி வைத்திருந்த எல்லா தங்கங்களையும் தராசிலிருந்து அப்புறப்படுத்த சொன்னார். இப்பொழுது ஒரு தட்டில் மாம்பழம் மட்டுமே இருந்தது. குரு தன் கையில் இருந்த அந்த சின்ன அளவு மண்ணை மாம்பழத்தின் மீது லேசாக தூவினார். என்ன ஆச்சரியம்! மண் பட்ட அடுத்த கணமே அந்த தங்க மாம்பழம் தன் எடையை எழுந்து சாதாரண பழம் போல லேசாகியது. ராஜா அதிர்ச்சியோடு, குருவே, இவ்வளவு தங்கத்தாலும் அசையாத மாம்பழம் ஒரு கைப்பிடி மண்ணால் எப்படி லேசானது என்று கேட்டார். குரு விளக்கினார், அரசே, இந்த தங்க மாம்பழம் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் மனிதனின் பேராசை நிறைந்த மனம். மனிதனின் பேராசைக்கு நீங்கள் உலோகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் அது திருப்தி அடையாது. எப்போதும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நினைக்கும். உங்களுடைய கஜானாவே குறைந்ததாக தெரிந்ததற்கு காரணம் அதுதான். ஆனால் அந்த மனிதன் இறந்து அவனுடைய உடலின் மீது ஒரு கைப்பிடி மண் விழும்போதுதான் அவனுடைய பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அப்போதுதான் அவனுக்கு புரியும் தான் சேர்த்த எந்த செல்வமும் தன்னோடு வரப்போவதில்லை என்று. இறுதி நாளில் மண்ணோடு மண்ணாகிற இந்த உடலுக்கு இருக்கிற பேராசையை உயிரோடு இருக்கும்போது கைவிடுவதுதான் புத்திசாலித்தனம் என்றார். குருவின் இந்த ஆழமான போதனை ராஜாவின் பேராசை கண்களை திறந்தது. தான் சேர்த்த செல்வங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதை உணர்ந்த சந்திரவர்மன் அன்றிலிருந்து கஜானா நிரப்புவதை விட்டுவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகளை செய்து ஒரு உன்னதமான அரசராக வாழ்ந்தார். இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா, மனிதனின் பேராசைக்கு எல்லையே இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களை கொடுத்தாலும்
மனம் நிறைவடையாது. நாம் இறக்கும்போது ஒரு கைப்பிடி மண்ணை தவிர வேறு எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை என்பதை உணர்த்தும் பேராசை விடுத்து இருக்கிறதை வைத்து திருப்தியோடு வாழ்வதுதான் உண்மையான மன அமைதியை தரும்.